கடைசி வரையிலே ஓதப்பட்டது. அதிலே குறிப்பாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்று மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதும் நேர்வழியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான ஆதாரங்களை கொண்ட குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்திலே இறக்கி வைத்தான் என்று சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகையிலே குர்ஆன் பதியப்பட்டிருந்தது. அங்கிருந்து ரமலானுடைய மாதத்தில் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டு அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சன்னம் சன்னமாக குர்ஆன் ஆயத்துகள் இறக்கப்பட்டது. ஏன் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இந்த மாதத்தினுடைய சிறப்பு நபிமார்களுக்கு எத்தனை வேதங்கள் கொடுக்கப்பட்டதோ அத்துணை வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில தான் கொடுக்கப்பட்டது. சுஹுபுகள் என்று சொல்லக்கூடிய ஏடுகள் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில தான் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு கண்ணியமான இந்த மாதம். அதனால்தான் இந்த மாதத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவிலே 2 மனிதர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற சிறிது காலத்திற்குள் ஒரு மனிதர் போரிலே ஷஹீதாகிவிட்டார். இன்னொரு மனிதர் 1 வருடம் கழித்து அவர் சாதாரணமாக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். இப்பொழுது ஒரு சஹாபி கனவு காணுகின்றார்கள். என்ன கனவு என்று சொன்னால், 2 பேர்களும் ஒரே நேரத்திலே ஒரே நாளையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்கள். ஒருவர் ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதுடைய அந்தஸ்து என்னவென்று சொன்னால், அவருடைய ரத்தம் பூமியிலே விழுவதற்குள்ளாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவார். கேள்வி கணக்கு இருக்காது. அவருடைய ரூஹை அல்லாஹ் அர்ஷுக்கு கீழே உள்ள அலங்கார விளக்குகளில் பறவைகளின் உருவத்திலே வைத்து சொர்க்கத்தினுடைய கனிகளை புசித்துக் கொண்டு அல்லாஹுவை அந்த ரூஹுகள் சிக்ரு செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த தரஜாவுடைய அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து, அந்த 2 பேரும் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நிற்கின்றார்கள். ஒரு மலக்கு வருகிறார். 1 வருடம் கழித்து மரணம் அடைந்தார் அல்லவா சாதாரணமாக, அந்த மனிதரை முதலிலே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிறார். அதற்கு பிறகு ஷஹீதான அந்த நபி தோழரை 2வதாக அழைத்து செல்லுகிறார். திடுக்கிட்டு எழுந்த இந்த சஹாபி கனவு கண்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுகின்றார்கள். யார சொல்லலாம், இப்படி ஒரு கனவு கண்டேன். ஷஹீது 2வதாக சொர்க்கம் போகிறார். சாதாரணமாக மரணித்தவர் முதலிலே சொர்க்கம் போய்விட்டார். இதற்கு என்ன அர்த்தம் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமில்லை தோழரே, அவர் 1 வருடம் பிந்தி மரணம் அடைந்த காரணம் அவர் ஒரு ரமலானை அடைந்து கொண்டார். அவருக்கு ஒரு ரமலானுடைய மாதம் கிடைத்தது. அதனுடைய விளைவாகத்தான் அவர் முதலிலே சொர்க்கம் அழைத்து செல்லப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட புனிதமான மாதம் இந்த மாதம். ரமலானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரவிலே ஓதி காட்டுவார்கள். இரவு முழுவதும் விழித்துக் கொண்டிருப்பார்கள். இரவிலே தூங்க மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். இது ரமலானிலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த சம்பவமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமலானிலே யார் உம்ரா செய்கின்றார்களோ, ரமலானிலே அதிகமான மக்கள் உம்ராவுக்கு போகின்றார்கள். யார் ரமலானிலே உம்ரா செய்கின்றார்களோ அவர் என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமமான நன்மை பெற்றுக் கொள்ளுவார். நபியோடு ஹஜ் செய்தால் எப்படி இருக்கும்,
இந்த ரமதானிலே உம்ரா செய்பவர்களுடைய நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அருமையான சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்று அல்ல. ரமதான் புனிதமானது, அல்லாஹ்வுடைய பேரருளை ரஹ்மத்தை அள்ளி வழங்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ரமதானிலே, ரஜபிலே, ஷாபானிலே பரக்கத்தை செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த துஆவுடைய பொருள் அர்த்தம் என்ன தெரியுமா? பரக்கத்தை செய்ய என்று சொன்னால் அதிகமான அருள் வளத்தை, பொருள் வளத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, என்னுடைய ஆயுளை பரக்கத்தை செய்ய வேண்டும். நான் ரமதானை அடைந்து கொள்ள வேண்டும். ரமதானுக்கு முன்னாடி நான் ரஜபிலே, ஷாபானிலே மரணம் அடையக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட அழகான துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இன்னொன்று சொல்லப்படுகிறது. இமாம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கபரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை எழுப்பி உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால், உங்களுக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம், ரமதானுடைய ஒரே ஒரு நாளை மட்டும் எங்களுக்கு அமல் செய்வதற்கு அனுமதி கொடு யா அல்லாஹ் என்று கேட்போம். மரணித்த கபராளிகள் இடத்திலே கேட்டால், ரமதானிலே ஒரே ஒரு நாள், 30 நாள் இல்லை, ஒரே ஒரு நாளைக்கு எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று கேட்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் இந்த ரமதானிலே நோன்பு நோன்புடைய ஒரு நோன்புடைய கூலி என்ன தெரியுமா? ஒரே ஒரு நோன்புடைய கூலி சொர்க்கத்திலே சிவப்பு முத்தினாலான மாளிகை அல்லாஹ் தருகிறார் ஒரு நோன்பிற்கு. ஆக கண்ணியமானவர்களே, நோன்புடைய காலங்களிலே, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நபிமார்களோடு திரையோடு பேசியிருக்கிறார். ஆனால் நோன்பாளிகளிடத்திலே திரையில்லாமல் பேசுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். காரணம், அல்லாஹ்விற்கு பிடித்தமானது இந்த நோன்பிற்கு கூலி நானே ஆகிவிடுகிறேன், அல்லாஹ்வே கூலியாக ஆகிவிடுகிறான். அதனால்தான் சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம், உறங்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஆர்வத்தோடு இந்த ரஹ்மத் இறங்கக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ்வை அதிகமாக சிக்ர் செய்யக்கூடியவர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே மறுபடியும் திரும்பி சொல்லுகிறேன், அதிகமாக தொழுகையில ஈடுபடுங்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கள். இன்று ஜும்மாவுடைய நாள் இரவு, இந்த இரவிலே நாளை மக்ரிப் வரையிலே அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை தந்து நமக்கு ஆபியத்தை தருவானாக என்று துஆ செய்தனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.